மாசம் இருங்க, அடுத்த மாசம் போய் பாத்துட்டு வாங்க. போயிட்டு வருவீங்களா? வரமா. எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க? என்ன கேக்குதே வாங்கி. ஆனியா, உங்க ஊர்ல என்ன கிடைக்கும்? உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க? 4 பொண்ணு. நீங்களே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? அவங்க பாப்பாங்க, அவங்களுக்கு புடிச்சு போச்சுன்னா யாராவது இட்டுக்குன்னு வருவாங்க. சரிம்மா, என்ன வர வாரத்துல அனுப்பிச்சிடுங்கம்மா. புடிச்சா கூட ஊரு போயிடும்யா, கோயில் வீடு. யாரு தெரியாது இருந்தீங்களா? யார் தெரியாது? தெரியாதா? யாரு தெரியலையா? தெரியும். யாரு சொல்லுங்க கேப்போம். சமாளிக்க கூடாது. தெரியலடா தெரியலன்னு சொல்றா. யாரு? தெரியல. அப்ப இவ்வளவு நேரம் யாரும் தெரியாதா சார்? பாருங்க சார், நீங்க உங்க பேரு? ரங்கம்மா. எங்க இருந்து வரீங்க நீங்க? வண்ணாரப்பேட்டை. என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க நீங்க? நான் ஆர்எஸ்ஆர் எப்பனி. அப்படியா? சரி, உங்க வேலையில நடந்த சம்பவங்கள் ஏதாவது எங்க கூட பகிர்ந்துக்க முடியுமா? எல்லாம் மறந்துட்டோம். மறந்துட்டா? சரி, சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க காலையில? கொடுத்தாங்க தோசை. சரி சரி சரி. இங்க பிடிச்சிருக்கா உங்களுக்கு எங்க இன்பக்குடில்? பிடிச்சிருக்கு. எல்லாரும் நல்லா பழகுறாங்களா? நல்லா இருக்கா? உங்களுக்கு இங்க பிடிச்ச விஷயம் என்னது? எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க பேச்சு இவங்க பேச்சு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா பேசினா ஏசப்பா பத்தி பேசுவோம், அதோட பேசுவோம். சரி சரி. ப்ரேயர்லாம் நடக்குதா? சரி. சாப்பாடுலாம் பிடிச்சிருக்கா? என்ன சாப்பாடு தராங்க? எப்படி தராங்க? நல்லதான் தராங்க. சாப்பாடு ஒரு பொரியல் தராங்களா? அது போதாதா? எத்தனை வயசுல நீங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சீங்க? நான் 23ல. 25 வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேல போனா எடுக்க மாட்டாங்க. சரி. அதனால நான் 15லயே ஜிஹெச் ட்ரைனிங் போயிட்டேன். எஃப்என்ஏ ட்ரைனிங் போயிட்டு வந்தேன். அதுதான் எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஆர்டர் வந்துருக்காங்க. அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க எங்க ட்ரைனிங் எடுத்தீங்களா, எங்கன்னா என்ன, அதெல்லாம் கோயிலும் காட்டினோம். அப்போ அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு எஃப்என்ஏ ஃபீமேல் நர்சிங் போட்டுட்டு மறுநாளே டியூட்டி ஆர்எஸ்ஆர். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? என்ன வேலை செய்வீங்க ஆர்எஸ்ஆர்ல? நான் நேரா டியூட்டி அட்டெண்டர்ல பேர் போட்டு தியேட்டருக்கு போய் செலக்ஷன் நைட் செய்றாங்க பாரு, அவங்க ஆன் பண்ணிடுவோம். நல்லா கொதிக்கும். ஸ்டெரிலைசேஷன். ஒரு பேஷன்ல சாமான் நாங்க எடுத்து வச்சுட்டு போயிடுவோம். ஒரு ஜிங்குல ஒரு இதுலயும் போட்டு டிஎன்சி, பயாப்சி, அப்டாமல், வெஜினல் எல்லாத்தையும் ஒரு செட்டா போட்டுட்டு மூடிட்டு தியேட்டர் ரெடி பண்ணி வைப்போம். சூப்பரண்டு வருவாங்க. அவங்களுக்கு எது போடணும்னு தோணுதோ ஃபர்ஸ்ட் அந்த சாமான் கேட்பாங்க, போட்டு பேஷன்ல கொடுப்போம். முதல்ல டிஎன்சி முடிப்பாங்க, இல்ல பயாப்சி முடிப்பாங்க, அப்புறம் டிஎன்சி, அப்புறம் அப்டாமல், அப்புறம் வெஜினல் போட்டுருவாங்க. எல்லாம் முடிச்சிட்ட பிறகு கடைசியில சிசரிங் வெயிட்டிங் இருக்குது இல்ல, என்னால முடியாது, அதை போடும். எங்களுக்கு கேஸ் முடித்து 3 ஆகும். 3 ஆண்டு சூப்பரண்டு என்ன பண்ணுவாங்க, ஆளுக்கு டீ பிஸ்கெட் எல்லாம் வாங்கி தருவாங்க. சாப்பிட்டுட்டு போய் கேஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க, சாப்பிடாத ஊந்துட்டீங்க அது வேற பிரச்சனை அப்படியே சொல்லுவாங்க. சுகர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு தியேட்டர் செல்ல ஆன்ல இருக்கும். நாளைக்கு சாமானெல்லாம் அதில் போட்டுட்டு மூடிட்டு ஆஃப் பண்ணிட்டு உள்ள போட்டு மூடிடும். அதுவும் உள்ள கொச்சி மூடிடும். டியூட்டி கதவு மூடிடும். எத்தனை வருஷம் வேலை சர்வீஸ்ல இருந்திருப்பீங்க? நான் வந்து 73ல போனேன். முடிஞ்சது 2 வருஷம் 3 ரொம்ப வருஷம் சர்வீஸ் போல. கொடுக்கல. கான்ட்ராக்ட் மாதிரி சப் டியூட்டி. யாராவது லீவ் வேணா போனோம், யாருன்னா வரலன்னா நீ போய் அட்டன் பண்ணணும். இந்த மாதிரி சப் டியூட்டி நம்ம ரோல்
பார்ப்பாங்க சூப்பர் பார்த்து எந்த மார்க் இருக்கு, டி மார்க் இருக்கு, எந்த மார்க்கு ஆப்ஷன் நமக்கு சப்டியூட்டி இஷ்டமா லீவ் எடுக்க முடியாது. போய் மேட்ல எனக்கு லீவ் பண்ணா அவங்க குறிச்சு கொடுத்துருவாங்க. உனக்கு வெள்ளிக்கிழமைனா உனக்கு சனிக்கிழமை விட்டு போட்டுடுவாங்க. அந்த அட்டண்டர் ரோல் கால் புக்கில் போட்டுருவாங்க. அன்னைக்கு ஒரு வாரம் நைட்டு 2 வாரம் டே. நாங்க எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுவோம். சூப்பரண்டே சொல்லுவாங்க பரமட்டுக்காரர் என்ன கட்டி போட்டுப்போம். அந்த சூப்பரண்ட் வந்தாங்கன்னா எங்களை தான். யாருக்காவது உதவி பண்ணிருக்கீங்களா அவங்க சர்வீஸ்ல? யாருன்னா கூப்பிட்டா செய்வோம், செஞ்சுவோம். கடன் கூட ஒருத்தருக்கு வாங்கிக்குவோம். இல்ல பப்ளிக் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்கல்ல உடம்பு சரியில்லாம, அப்போ அவங்க காட்டுவாங்க இங்க போ அங்க போ அங்க போ, அந்த உதவி எல்லாம் அவங்க பயப்படுவாங்க துட்டுக்காக போறாங்க. அதனால கிட்ட வர மாட்டாங்க. அங்கேயே நின்று பக்கத்துல இருக்கிற பேஷண்ட் கிட்ட கேட்பாங்க. ஏன்னா வார்டு பாய் கேட்டா துட்டு கேட்பான். யாருங்க நம்மலாம் இப்போ கேட்க மாட்டோம், நம்மலாம் உள்ள போறோம் பயந்துக்கிட்டு கேட்பாங்க. கேட்லயே போட்டு வச்சிருவாங்க புக்கு. கேட்க கூடாது. கேட்லயே போட்டு இந்த டியூட்டி நீங்க ஓபி போறவங்க ஷெட்யூல் போட்டுருவாங்க, போட்டு வச்சிருவாங்க. ஏன்னா தெரியாதுங்க அப்படின்னா இந்த வார்டு பாய் சொல்றது காசு கேட்பானுங்கல்ல, அதனால சூப்பர் போட்டு விடணும். அவங்க வெள்ளைக்காரங்க இங்கிலீஷ்காரு நல்லா பேசுவாங்க. வந்ததே கேட்பாங்க யார் யாரு தேட்டர் அசிஸ்டன்ட் காணும் அப்படின்ட்டு. சாப்பிட்டீங்களான்னு சாப்பிட்டோன்னு சொல்ல முடியாது. என்ன இவ்வளவு அர்ஜென்ட் தூண்டிங்களான்னு எனக்கு கேட்டா பயந்துக்கிட்ட சாப்பிடலன்னு சொன்னாலும் திட்டுவாங்க. சாப்பிடன்னு சொல்லுவாங்க. இனிமேதான் சாப்பிடணும். அப்போ டீ பிஸ்கட் சொல்லி கொடுத்துட்டு டிஎன்சி மூடிட்டு அப்புறம் போய் சாப்பிடுவாங்க. டிஎன்சி போட்டுருவாங்க. 35 பேருக்கு டிஎன்சி. அப்புறம் சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிடிக்குமா? என்ன உங்களுக்கு பிடிக்குமா? யாருக்குதான் பிடிக்காது? ஏன்? எல்லாருக்கும் தான் பிடிக்கும். நான் வேலை செய்யல எல்லாம் ஒண்ணுதான். நான் யாரு தெரியாது இருந்தீங்களா? யார் தெரியாது? தெரியாதா? யாரு தெரியலையா? தெரியும். யாரு சொல்லுங்க கேட்போம். சமாளிக்க கூடாது. தெரியலடா தெரியலன்னு சொல்றா. யாரு? தெரியல தெரியல. அப்ப இவ்வளவு நேரம் யாரும் தெரியாதா சார்? பாருங்க சார், நீங்க நான் இந்த இன்பக்குடில் ஃபவுண்டரோட மனைவி. தேங்க்யூமா. சரிங்களா, நல்ல பேர் எடுத்தது. அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றீங்க. கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலையா? சரி சரி, எனக்கு யார பிடிக்கும்னு கேளுங்களேன். உங்களுக்கு யார பிடிக்கும்? உங்களதான். ஐயோ கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்க. எனக்கு உங்களதான் பிடிக்கும். நீங்க தான் நல்லா கியூட்டா இருக்கீங்க. நானா ஆரஸ்தாத்துக்கு காலை வச்சு நின்ன என் பின்னாடியே சூப் பண்ணிட்டு போறாங்க. இவங்க இப்படி நின்னாங்க லைனா. இவங்கெல்லாம் இனி ஜாயின் பண்ணிக்கிறாங்களான்னு. ஆமா, அவங்க பிரிச்சு கொடுத்தாங்க வேலை. ஏன்னா நீங்க தேட்டருக்கு போங்க, நீங்க தேட்டருக்கு போங்க, நீங்க தேட்டருக்கு போங்க. சூப்பர் தான் எங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. அன்னைக்கு போனதுதான் உள்ள. அதோட ரிட்டையர்டா சொல்ல வார்டுக்கெல்லாம் போனது. இங்க எப்படி வந்தீங்க? இங்கயா? இங்க எங்க சொந்தக்கார ஒருத்தர் இருந்தாருங்க இங்கதானே. அப்புறம் என் பேரங்கிட்ட கேட்டேன். என் பேத்தி சோச்சி அம்மம்மா நாங்க அங்க போறோம் வீடு அங்க அதை நான் எடுத்துக்கிறேன், நீ வரல வா அம்மம்மா. அதுக்கப்புறம் தான் என் பேரன்னு சொன்னான், நீங்க வரதெல்லாம் வாங்க. அதுக்கப்புறம் பேரன் தான் உங்க பேரன் வீடு. சரி சரி, வாங்க அங்கதான் இருக்கிறோம். அங்க வீட்டான போனா வீடு பூட்டி கிடக்கு. சரி, உங்க வீட்டுல இருக்கும்போது நல்லா இருந்துச்சா இங்க இருக்கும்போது நல்லா இருக்கா உங்களுக்கு? அங்க தனியா இருந்தீங்கல்ல, இங்க பேசுறதுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அங்கதான் நல்லா இருக்குது. அங்க எல்லா ஊரும் பூட்டு. அந்த கோயில் தர்மகத்தை சொல்லிட்டாரு, ஏன்னா நீங்க வீடு பூட்டிட்டு கொஞ்ச நாளைக்கு
வீடு எடுத்துங்கம்மா அப்படின்னு. அவனுக்கு அந்த கோயில் வீடு இருக்குதுன்னு கவர்மெண்ட்டுக்கே தெரியாதான். யாரு அவர் அப்படி வச்சிருந்தார் கண்டிஷன். 3 ஊடையும் இவங்க வந்ததே, இவங்க வர்றது சும்மா வராங்க, லாரி பஸ்ல ஏறி நல்லா தப தபன்னு வரல. அவர் என்ன சொல்லிட்டார், எனக்கு 19 வயசுல இது உள்ள நான் வந்தேன், இப்போ எனக்கு 55 வயசு, இதெல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் பண்ண சக்தி கிடையாது, நீ எங்க போறியோ போயிட்டு வந்துட்டேன். மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுறீங்களா? அங்கே சின்ன ஸ்டாண்ட் இருக்குது, அங்க போயிடுவேன். அங்க போய் வாங்குவீங்களா? நாங்கெல்லாம் வாங்கி தரோம் மாத்திரை. இங்க நீங்க தரீங்க, அங்க ஸ்டாண்டிங்ல தான் போடுவோம். அது அங்க இருக்கும்போது, இங்க வந்த பிறகு நீங்க தரீங்க போட்டுருவோம். சரி, உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க, சந்தோஷமா இருங்க, எல்லாரு கூடயும் சமாதானமா இருங்க, யாரு கூடயும் சண்டெல்லாம் போடக்கூடாது. போட மாட்டேன். நீங்க போட மாட்டீங்க எனக்கு தெரியும், சொல்றேன். என்ன வர வாரத்துல அனுப்பிச்சிடுங்க. குச்சா கூட ஊடு போயிடும்யா, கோயில் வீடு. இல்ல இல்ல, அவங்க சொல்லிருக்காங்க கெட்டி முடிச்ச உடனே சொல்றோம், கட்ட மாட்டேன்னுட்டான். அப்ப எங்க போறீங்க? அவரே ஒன்று சொல்லிட்டாரு. சரி, கட்டலன்னா எங்க போறீங்க? அப்போ அப்படியே இருக்குது, சும்மா அங்கங்க ஓட்டையா நம்ம தான் பூசிக்கணும். இப்படி ஓட்டையே பூசிக்கணுமா? நல்லாதான் இருக்குது எல்லாம். நீங்கதான் ரவுண்டா உடைஞ்சு விழுந்துட்டு இருந்தீங்க. அது விழுது, அது கூட ஒரு பக்கத்துல இருக்கிறவங்க உடச்சிட்டான், அது போட்டு கொடுத்தான், அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துட்டேன். ஆனா ஒண்ணு, சரி, இப்ப உங்க பிளான் தான் என்ன? என் வீட்டுக்கு தான் நான் போகணும். சரி, வச்சு சாப்பிட்டோம். சரி, உங்க சம்பந்தார் எல்லாம் வீடு மாதிரி போயிட்டாங்களாம, என்ன பண்ணுவீங்க சாப்பாடுக்கு? நான் அங்கயா எனக்கு யாருன்னா ஆக்கி கொடுப்போம். அதான் உங்க சம்பந்தாரி எல்லாம் வீடை விட்டு போயிட்டாங்களாம். போயிட்டாங்க. நீங்க இங்கே இருங்களேன், நாங்க உங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு தரோம். எனக்கு நிறைய வேலை வருமா, ஆபீஸ் போனோம், சரி, ஆரஸ்வரம் போனோம், கோர்ட்டுக்கு போனோம், சரி, என் பில்லு போடுங்க, சரி, அங்க இருந்தா இதுல இருந்து அந்த இது வரைக்கும் எதையும் பிடிக்காம நடந்து கட்டுங்களா? என்ன சொல்றது கேளு, எதுனா செய்வேன், பசங்க எப்படின்னா வருவாங்க. நம்ம வீட்டுல இருந்து கொஞ்சம். உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க? 4 பொண்ணு. நீங்களே தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? அவங்க பாப்பாங்க, அவங்களுக்கு புடிச்சு போச்சுன்னா யாராவது இட்டுக்குன்னு வருவாங்க. கேளுமா, அவங்ககிட்ட கேட்பாங்க, கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா, நகை போடுவாங்களா, அவங்க பொண்ணுங்க வேலையை சம்பாதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. கல்யாணம் பண்ணிக்கோ. நானு முகத்து கோசு போடுவேன், குண்டு கொடுத்துருவேன் 2. ஏன்னா வெளியில போகுதுல்ல பசங்க, சேலஞ்சு குண்டு போட்டா வச்சுட்டு துணுடுவாங்க, குண்டுன்னா அப்படியே அவ்வளவு. அவனுக்கு அதெல்லாம் எஸ்சி பசங்க நிறைய அது. ஆனா உள்ள அப்படி பேசக்கூடாது. ஆனா நான் சொல்லியிருக்கேன்ல, அப்படிலாம் பேசக்கூடாது, வீடியோல பார்த்தா அப்புறம் கேஸ் போட்டுருவாங்க. அதுக்குதான் உங்ககிட்ட தெரியாது. ஆனா நம்மளே அமுக்கலாம் முன்னாடி பயப்பட மாட்டாங்க அந்த வண்ணார பத்து. மறுபடியும் பாருங்க, பேசிட்டே இருப்பாரு, அவங்க பையன் வந்து கல்லெடுத்து அடிப்பாங்க ஒருத்தர், அவங்க அப்பாவோட போய் கேட்கவே மாட்டாங்க. அதனால ரத்தம் ஊத்திக்கிட்டே ஆஸ்பத்திரி. உங்க ஹாபி என்ன? என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? டெய்லி என்ன பண்ண பிடிக்கும்? பேப்பர் படிப்பீங்களா, புக் படிப்பீங்களா? பேப்பர் சர்ச்சில் போனா பொறிக்கணும் வருவேன், பேப்பர் எல்லாம் பொறிக்கிறேன் வந்து வச்சுக்குவேன். அப்போ பாஸ்டர் பாப்பாரு, பேப்பர் நான் விட்டு போறாங்கன்னா எடுத்து கொடுப்பாரு, அப்புறம் அவரே 2 பேப்பர். வேற எங்கெல்லாம் பேப்பர் கலெக்ட் பண்ணுவீங்க? சர்ச்சில், மளிகை ஜாமான் கடையில? சர்ச்சுக்கு போவேன், வாங்கி வருவேன், பாடுப்பேன், முக்கியமான ஜோக்க நாங்க மிஸ் பண்ணிட்டோங்க. ஆனா எங்க டாக்டருக்குறாரு, நாங்க 7 தான், அவர் ஃபேமிலில இருந்து வந்தாரு, அங்க போய் பார்த்தாரு புஸ்தகத்துல, அங்க எழுதி வச்சுக்கிறோம்ல, அதை பார்த்துட்டு வந்தாரு. அப்பதான் பேச்சு ரெடியாகி ஆபீஸ் போறேன், அவளே கேக்குறாரு, இங்க யாரு இருக்குது? அப்போ அம்மம்மா யாரோ வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கல, உன்னை பார்க்க தான் வந்தேன், உங்களை தான் பேசினாரு.
சரி பேசிட்டு இப்ப மாட்டுவீங்க பாருங்க. என் பேர் என்ன? என் பேர் என்ன? கவனமே ஆச்சா. இவங்க பேர் என்ன? நான் ஏன் கேக்குறாங்கள ஏன் வேற கேட்க மாட்டேன். கூட இருக்கிறவங்க பேர் அப்போ எப்படி கூப்பிடுவீங்க? என்னத்த கூப்பிடுறது? என்ன இருக்குது கூப்பிடுறது? என்ன இருக்குது அவங்கள கூப்பிட்டு நான் கேட்கறது? சரி தண்ணி வேணும் அப்படின்னு அவர் தண்ணி புருஷன் கொடுப்பாரு கொடுக்குறேன். என்னங்க யான்னு பேர் தெரிஞ்சுக்க விரும்பல. ஆனா உங்க பேரு எல்லாருக்கும் தெரியுது. கேட்டு பாருங்க உங்க பேர் என்னன்னு. இப்ப பாரு ஒரு 4 நாள் முன்னா என் பொண்ணு என்னமோ திட்டினாராம். சரி அது வேண்டாம். அந்த கேஸ் வேண்டாம் நமக்கு. அது வேண்டாம். வேணாதான். இப்ப அங்க இருந்து இங்க வந்தேன் இருக்கிற அங்க எல்லாரும் இருந்துக்குன்னு அமக்கலத்துல இருக்கிறாங்க. சரி இங்கே இருங்க. அவங்க எல்லாரும் நல்லா பாத்துப்பாங்க. சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அது வேலை. அது டைம் வரும்போது நான் அனுப்புவேன். உங்க உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நானே அனுப்புவேன். சரியா? வீடு போ யாரு பேர்லாம் இந்த ஒரு மாசம் இருங்க. அடுத்த மாசம் போய் பாத்துட்டு வாங்க. போயிட்டு வருவீங்களா? வரமா. எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க? உனக்கு என்ன கேக்குறே வாங்கி. ஆனியா உங்க ஊர்ல என்ன கிடைக்கும்? மீன் நிறைய கிடைக்குமா? மீன் எல்லாம் பீச்சுக்கு போவோம். பீச்சுக்கு போகணுமா? உங்க ஊர்ல மலிவுன்னு கேள்விப்பட்ட மீன். வண்ணாரப்பட்ட மலிவுதான். பொடிதான் மலிவு. பெருசெல்லாம் தர மாட்டாங்க. சரி பொடி மீனே போதும் வாங்கிட்டாங்க. குழம்பு வைப்பீங்களா? மீன் குழம்பு வைப்பல. நல்ல மீன் குழம்பு வச்சுட்டோங்க. எனக்கு மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். சரி சரி உங்களுக்கு இன்ப குடில் பிடிச்சிருக்கா? சரி சாப்பாடுலாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. நம்ம மற்ற கேட்டா மட்டும் ஒரு வார்த்தையில பதில் சொல்றாங்க. சரி தேங்க்யூ. நன்றி. நன்றி.